இலங்கையினுடைய அந்நிய செலாவணி வருமானத்தில் பெருமளவு பங்களிப்பு செய்கிற மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் தான் அங்கே இருப்பேன் பார்த்தீங்கன்னா. அதாவது தேயிலை தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது பெருந்தோட்டத்துறையில் அதிகளவு வேலை செய்கிற மக்கள் அல்லது பங்களிப்பு செய்கிற மக்கள் பெண்களோட பங்களிப்பு மிகவும் அதிகமாக காணப்படும். இன்னும் ஒரு அழகு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த இலங்கையிலேயே பொதுவாக தொழிற்படையில் பெண்களின் பங்களிப்பு மிகவும் குறைவு, மிக குறைவு. இலங்கையில 3 தான், அதாவது 33% தான் இலங்கையில பெண்கள் வேலைப்படையில சேர்ற அளவு. ஆனால் நியூரலியால பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க 40% மேற்பட்ட பெண்கள் அந்த உற்பத்தி தொழில பங்களிப்பு செய்கிறார்கள். 40க்கு மேற்பட்டு, அதாவது பெண்கள் தான் அதிக அளவு வேலைப்படையில ஈடுபடுகணும். அதுவும் ஏற்றுமதி துறையில், அதாவது ஏற்றுமதி சொன்னால் தேயிலை ஏற்றுமதியிலேயோ அல்லது பெருந்தோட்ட தொழிலில் பெண்கள் அதிகளவு பங்களிப்பினை மேற்கொண்டு அந்நிய செலாவணியினை இலங்கை கொண்டு வரார்கள். அது ஒரு துறை. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆடை கைத்தொழில், புடவை ஆடை கைத்தொழில் உங்களுக்கு தெரியும், கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் அதிகளவு பெண்கள் வேலை செய்கிறார்கள். அந்த ஆடை கைத்தொழில அந்த உற்பத்தி எங்கே போகிறதுன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து அந்நிய செலாவணி வந்தது எங்களுக்கு. இன்னும் ஒன்று இருந்தது, அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து அதிகளவு பெண்கள் வேலை வாய்ப்பினை பெற்று அதிகளவு அந்நிய செலாவணி ஈடி தந்தார்கள். இப்பொழுது குறைஞ்சு போயிருக்குது. ஆகவே கடந்த காலங்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லது தற்பொழுதும் கூட இலங்கையில அந்நிய செலாவணியினை இலங்கைக்கு கொண்டு வரதுல பெண்களின் பங்களிப்பு மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனா அந்த பெண்களின் நலனொன்பு அல்லது பெண்களினுடைய நலன்களை காக்கிறது இல்லை, அல்லது அவருடைய சமூக பொருளாதாரத்தில் நாங்கள் அதிக அளவு கவனத்தினை எடுக்கவில்லை என்று நாம் சொல்லலாம். அதாவது அந்த வெளிநாட்டு அந்நிய செலாவணியினை உழைத்து தருகின்ற சமூகத்தின் மீது அல்லது அந்த மக்களின் மீது அல்லது அந்த பிரிவினர் மீது நாங்கள் அதிக அளவு அக்கறையினை நாங்கள் செலுத்தவில்லை. ஆகவே அவர்களை நாங்கள் வடிவாக நாங்கள் சொன்னோம், அவருடைய வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவதற்கு நாங்கள் இன்னும் அதிக கரிசனையை மேற்கொள்வது ஊடாக மேலும் அந்நிய செலாவணியினை நாங்கள் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க முடியும்.